प्रजापते स्वापकृतनामहम्मन्तरे दक्षिणागिने मार्गचरमासे अजस्यायां हिरवास उत्साभान् कर्ते हिरवाधर शुक्रवासर शुक्तायां रवियोग शुभकर्ण एवं गुण चेतन वज्रेष्ठायाम् अस्यां भवतो अस्य देवदेवस्य अखिलाण्डघोरब्रह्माण्डनायकस्य अरङ्गनाथस्वामिनो अरङ्गनाथस्वामिनो भ्यः देववित्तः प्रातःकाल मध्याह्नक नमो देवताभ्यः कल्याणोत्सव गुणान्तकर्षे गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवमहेश्वर गुहाख्या परब्रह्म तस्मै गुरुवे नमः पुण्यभ्यो दिग्विनायकाभ्यो नमः प्राक्तः पुनस्कारवत्पयामि यजमानः उद्गाम्याचित्तत्वं भगवङ्गानि प्राप्तरस दिग्विनायकाभ्यो नमः यदास्थानवित्तापयामि कावेरी जलशरमन्यधुर लोकवायाभ्यो नमः आवाहयामि स्थापयामि उदान्तके पूर्णमभुरभ्यो नमः ओम ह्रीं विष्णाय भोविष्ठाय गोपीजनवन्दवाय पराय परमपुरुषाय परमात्मेभ्याय दलक्षोणागणाय ओम परब्रह्मणे परमजोहम्बस्व वर्णगोभ्यः आवाहयामि स्थापयामि दानिहे नमोदेभ्यः षोडशानवदानिहे आभोष्टाहमेव सानोते हर्तना वेहनाक्यते योवस्तुनमोषान् अस्य वादेने उत्तरस्मादरङ्गभावो एकनाथोधेनातः पद्मनाभाय नमः दामोदराय नमः शंभुषाय नमः भोदेवाय नमः अनुरुद्धाय नमः नानाविध मन्दपुष्पाणि मूलहत्वयामि गोपमार्गयामि திருக்கல்யாண மகோகம் அல்லது சுபிக்ஷம் என்றும் அர்த்தம். இந்த லோகத்திற்கு சுபிக்ஷம் அடைவதற்காக நாம் 7வது நாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கின்ற அந்த பாசுரத்திற்கு எதற்காக நிறைய உற்சவங்களிலே திருக்கல்யாணம் நடத்தப்படுகின்றது. சிலர் போகி பண்டிகை அன்றைக்கு செய்கின்றார்கள். உண்மையாக ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் என்று சொன்னால் அரங்கனுடன் 2 கலந்தது பங்குனி உற்சவத்தன்றுதான். ஆனாலும் கூட மார்கழி மாத நோன்பினுடைய ஒரு அர்த்தம் என்ன என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு கல்யாணம், நீங்காத செல்வம், நீண்ட ஆயுள். ஆகையால் லோகத்திற்கு கூட நாம் எல்லோரும் சுபிக்ஷமாக நம்ம அற்புதமாக அழைப்பை ஏற்று வருங்கால ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகுவதற்கு அற்புதமாக சேவை சென்று கொண்டிருக்கின்ற சாமி, வாங்க மேல வாங்க சுவாமி. ஆண்டாள் நாச்சியார் அரங்கநாதர் சன் ஆகையினால் பக்தி மலர்வதற்கும் வாழ்கின்ற காலகட்டத்திலே அனைத்து செல்வங்களையும் நாம் பெற்று இன்பமாக வாழ்வதற்கும் முடிவிலே அவன் திருவிடியான மோட்ச சாம்ராஜ்யம் அடைவதற்காக தான். இன்றைக்கு பொதுவாக என்ன நினைக்கின்றார்கள், மார்கழி மாதம் நோன்பு சென்றால் நம்ம குழந்தைக்கு திருமணம் நடக்கும். திருமணம் என்பது ஏற்கனவே தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்க வேண்டி மெட்ரிமோனியல் சர்வீஸ் நிறைய புரோக்கர் எல்லாம் அழைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. 100 பெண்களை பார்த்து விட்டார்கள், திருமணமே நடக்கவில்லை. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு அவரு. உடனே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேட்கிறாங்க, ஏங்க இவ்வளவு பார்த்தும் கூட உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று. அப்போது அவர் சொன்னாரா, ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று எங்களுடைய தாய், அதாவது எங்களுடைய அம்மாவுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை, ஆகையினால் திருமணம் தடைப்பட்டு போகின்றது. அம்மா சொல்லிட்டாங்க, இது எனக்கு பிடித்ததில்லை, இது எனக்கு பிடித்ததில்லை. ஒன்று ஆடை இருக்கும், ஒன்று பேச்சு இருக்கும், அல்லது உடை நடை பாவம். சரின்னு கடைசியில ஒரு யோசனை சொன்னாலும் ஒருத்தர், நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க, ஒரு பெண்ணை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா உங்க அம்மாக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவங்கள செய்ய சொல்லிடுங்கன்னு சொல்லி. அதே போல அந்த பெண்ணிடம் முதல் முறை சென்று எங்க அம்மாவுக்கு எதுவுமே பிடிக்காதல் இருப்பதனால் இவ்வளவு நாள் தடைப்பட்டு நின்றது. எங்க அம்மாவுக்கு இப்படி ஆடை பிடிக்கும், இப்படி பேசுவது பிடிக்கும், இப்படி பூச்சூடுதல் பிடிக்கும், இப்படி எல்லாவற்றையும் அம்மாவிற்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டார். அதன்படியே அந்த பெண் செய்தார். ஆனாலும் கூட அந்த திருமணம் நடக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் அவங்க அப்பா கேன்சல் பண்ணாங்க, உங்க அம்மாவும் வேண்டாம்னு சொல்லி. இந்த நிலைக்கு தான் குழப்பங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பகவானுடைய திருவருளால் நமக்கு வாழ்க்கை அமைந்தால் அது உன்னதமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை கிடைக்கும்.
ஆகையினால்தான் நாம் எல்லோருமே அந்த திருமண சடங்கின் போது என்ன நடக்கின்றது என்று, ஆண்டாளுக்கு திருமணம் நடந்தது யாராவது பார்த்தாங்களா? கிடையாது. திருமணம் நடக்கவில்லை ஆண்டாளுக்கு. ஏனென்று சொன்னால் கண்ணனுடைய அந்த பிரிவினால் நிறைய விரகதாபத்தினால் 143 பாசுரங்களிலே அவருடைய அந்த அற்புதமான ஃபீலிங்ஸ், தெய்வீக ஃபீலிங்ஸ் என்று சொன்னால் டிவைன் ஃபீலிங்ஸ், அதெல்லாம் சொல்லி பாடியிருக்காங்க. ஆகையினால் அப்படி பாடிய பொழுது மிகவும் வருத்தமுற்று ரொம்ப உருகி இருக்காங்க. அந்த நிலையில் ஆண்டாளுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு தன்னம்பிக்கை வருவதற்காக கனவிலே அந்த திருமண காட்சியை காட்டி கொடுத்தான் பகவான். அதுதான் அந்த திருமணம் எப்படி நடந்தது என்று நாம் இப்பொழுதெல்லாம் நடத்துகின்றோம். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கிறார்கள். எந்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் திருப்பாவையை நம்முடைய இல்லத்திலே மாலையிலோ அல்லது காயப்படி நாம் ஆண்டாள் நாச்சார் மாங்கல்ய தாரணம் நடக்கும் பொழுது எல்லோரும் தெரிந்தால் வாரணம் ஆயிரம் 10 பாசுரம் சேவிக்கலாம். இல்லை என்று சொன்னால் சேவிப்பதை செவிமடுத்து கேட்கலாம். ஆகையினால் ஆண்டாளுடைய அந்த மாங்கல்ய தாரணம் எல்லோரும் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன மனக்குறையோ, என்ன மனக்கவலையோ இருந்தால் அதனை சங்கல்பம் செய்து கொண்டு நீங்கள் கண்ணனையோ ஆண்டாளையோ வேண்டினால் உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னால் கேசவா என்பது மார்கழி மாதத்தினுடைய நாமத்தின் பெயர், நாராயணா என்பது தை மாதத்தினுடைய மாதத்தின் ஒரு நாமம். ஆகையினால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னால் கேசவா என்று சொல்லுகின்ற இந்த மார்கழி மாதத்தில் உயிரின பொருள்கள் நாம் அறிஞர்கள் பசுகள் விலங்குகள் ஆனாலும் இந்த உயிருள்ளத்தை என்ற சொல்லி தலைவர் கோபிசாமிகள் வருக வருக என்று சொல்லி வரவேற்கின்றோம். வரவேற்கின்றோம். இந்த நோன்பு நோக்கின்றார்கள். நோன்பு நோற்றதில் பயன் என்ன என்று கேட்கின்றார்கள். அது பறை தருவாய் பறை தருவாய் பறை தருவாய் என்று சொல்லும் போது கடைசியாக வேண்டுகின்றார். பறை என்றால் என்ன? கிருஷ்ணன் கேட்கின்றார், நீங்கள் இந்த நோன்பு நோட்ட காரணம் என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும், முடிவாக பறை என்று சொல்லுகின்றீர்களே என்ன அது என்று. அதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் பகவானுடைய அந்த இருப்பு சரஸ்வதி அவர்கள் திருமதி திங்களரசி சக்திவேல் அவர்கள் இந்த திருமாங்கல்ய தாரணத்திற்காக திருமாங்கல்யம் அவர்கள் கைங்கரியமாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எல்லா மிகவும் அற்புதமாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நமக்கும் நல்ல மங்களத்தை நலமும் வளமும் கொடுக்க வேண்டி நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்டு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை புகுத கனா கண்டேன் தோழினார்
இந்திரர்கள் உள்ளிட்ட தேவக்குழாவெல்லாம் மந்திரத்து என்னை மகள் பேசி மந்திரித்து கோடி எடுத்து நமமாலை அங்கரே கூட்ட கலாகண்டே கோடினார் ஆதிசை தீர்க்கும் தொடர்ந்து நனிலங்கி பார்ப்பன சிக்கல்கள் பொல்லாவிடத்தேசி ஊப்புனை கண்ணீர் இதோடு என் தன்னை காப்புனான் கட்ட கலாகண்டே கோடினார் கலாகண்டே கோடினார் இம்மை போல் கேள்விக்கும் தக்காவான் நம்மை நாராயணனே செம்மையுடைய திருக்கையால் கால்பற்றி அம்மையின் கலாகண்டே கோடினார் தரிசனை வாழ்முகத்து என்னை தான் வந்திட்டு வருமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அசுதன் கண்ணே அறிவித்து ஒருவர் தட்ட கலாகண்டே கோடினார் குங்குமம் அப்படி மட்டித்து அங்கலத்தில் மகன் மனமே அங்கவனோடு உடன் சென்றான் ராணிவே மந்தரம் ஆட்ட கலாகண்டே கோடினார் குங்குமம் அப்படி குளிர்சாந்தம் மட்டித்து மந்தரகிரி மலர் செய்த மனமே அங்கவனோடு உடன் சென்றான் ராணிவே மஞ்சனம் ஆட்ட கலாகண்டே கோடினார் ஆயனின் காலத்தான் மட்டித்து மந்தரகிரி மலர் செய்த மனமே அங்கவனோடு உடன் சென்றான் ராணிவே மஞ்சனம் ஆட்ட கலாகண்டே கோடினார் ஆயனின் காலத்தான் கண்ணாவினை வேயப்புகள் தூய தமிழ் மாலை இணைந்து வல்லவர் வாயுடன் மக்களை பெற்று மகிழ்வதே. அந்த களங்கள் தோற்றால்தான் அது வெற்றி அடையும். ஆகினால் நாம் கூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி சுடராமல் என்னாலும் தமிழ்வானில் போதித்தார் என்று தாயாரை வர்ணித்தார். அதுவும் அவரும் ஒரு ஓவியம் என்று கூறினார். ஆனால் இங்கு இருக்கும் அத்தனை சன்னதிகளிலும் பெரிய பெரிய சன்னதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்ம தனி சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரிய காலத்தில் வளர வேண்டும். ஆனால் வளர வேண்டும் என்றால் அதற்கு ஈடுபட வேண்டும். அதற்காக நம்ம செயல் தலைவர் தப்பாமை இங்கு பரிசுரை